மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் Black Sheeps 2020 டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேசஸ். அக்கா உங்ககிட்ட நான் ஆரம்பிச்சிடுறேன். சந்திரலேகா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். சந்திரலேகா என்ன கம்பேரிசன் இருக்கு? மீனிங் இட்ஸ் மை ஃபிலிம். நான் கூட சந்திரலேகா இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே. அண்ட் ஐ வுட் எனி டே செலக்ட் தட் சந்திரலேகா. ஓகே. பிரதர் உங்களுக்கு ஆக்டர் ஆர் டைரக்டர்? டைரக்டர் ஆன் கார்ட்ஸா ஏதாவது இருக்கா? இது ஆன் கார்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, பட் ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன். பிளான் இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவேன். டைரக்ஷன் ஃபியூச்சரில் காட்ஸ் கிரேஸ் எல்லாம் வந்துச்சுன்னா பண்ணுவேன். உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும், ஏதாவது இவர் வச்சு நான் படம் பண்ணினேன் அப்படின்னா ஒரு ஆக்டர் யார் இருக்கா? தனுஷ் சார் தான். பர்த்டே நல்ல காம்போ இருக்கு. கண்டிப்பாக தனுஷ் சார் வச்சு ஒரு படம். ரொம்ப பிடிச்ச படம் தனுஷ். தனுஷ் சார் வடச்சென்னை. சூப்பர். அப்போ நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் உங்கள் டைரக்ஷனில் சாரோட ஆக்டிங்கில் படம் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நடந்தா எல்லாமே கண்டிப்பாக. சூப்பர். தெலுங்கு சினிமாஸ், தமிழ் சினிமாஸ். டெல் ஃப்ரம் யுவர் ஹார்ட். ஓகே, டோன்ட் டெல் தமிழ் சினிமாஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் சினிமாலாம் சொல்லக்கூடாது. ஒன்லி தெலுங்கு. ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். This answer I will take it and put it in my reel, in my story. I want the entire industries to know. தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா. தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா. Think and tell. Good question. Go for some Malayalam cinema. மலையாளமா? Yeah, I'll learn that. I can learn Malayalam also, no? So No, only 2 options, Tamil or Telugu. You did one film in Tamil, you didn't learn Tamil only. What Malayalam? Tell I'm me. trying, no. At least I learned 10 Okay, lines, now tell few Telugu lines. or Tamil, only 2 options. As of now it's Telugu because I know Telugu fluently. Okay, that's all. Okay, that's super. Heroine Villi. I definitely would love to do not both. என்னங்க டப்பு இப்படி சொல்லிட்டீங்க? ஹீரோயின்ல தலைவலி. ஓகே, வில்லன் எல்லாம் ஓகே, பட் சம்திங் எல்ஸ். ஐ வாண்ட் காமெடி. கோட். நான் யோகி பாபுக்கு வந்து டஃப் கொடுக்கலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டைரக்டர்ஸ் ப்ளீஸ் நோட் தி பாயிண்ட். அக்கா வந்து ஃபன் பண்ண ரெடியா இருக்காங்க. உடனே உங்களை வச்சு படம் எடுங்க. பிரதர் உங்களுக்கு தனுஷ் சார், செல்வராகவன் சார். அவரை நடிக்காம இருந்தா சரி, சாரி ப்ரோ. தனுஷ் சார், செல்வராகவன் சார். ஆமா. தனுஷ் சார். ஓட்டே. அக்கா நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்க்கா. இப்போ இந்த படத்துல இருந்து பசங்க கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கும், கண்டிப்பாக மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த ஜென்சி பசங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் லவ்வில், ஏன்னா இந்த படமே லவ் தான். ஆனால் இந்த பசங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு தெரியல, வெளி உலகம் எப்படி பார்க்கன்னு தெரியல, எனக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த லவ் இதை பற்றிலாம் பேசும்போது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் ஏதாவது? ஜென்ரலி ஐ டெல் எவ்ரிபடி திஸ், லவ் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, லவ் இல்லாமல் லைஃபே இல்லை. ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது யூ ஷுட் ஃபால் இன் லவ். வெதர் யூ மேரி தட் பர்சன் ஆர் வாட், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப். பட் ஃபாலிங் இன் லவ் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் தட் ஃபீலிங் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலிங்ஸ் இன் த வேர்ல்டு லைஃப்பில். ஸோ அது வந்து கண்டிப்பாக எவ்ரிபடி ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ விஷ். பட் அது வென் இட் ஹேப்பன்ஸ், இதுக்காக போய் தேடக்கூடாது, அது தானா நடக்கும். அப்போதான் அது லவ். நம்மளா போய் தேடுனா அது பேர் லவ் இல்லை. அந்த ஸ்பார்க் வந்து ஆட்டோமேட்டிக்லி நடக்கணும். அது வரைக்கும் எவ்ரிபடி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் their careers. ஸோ ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் மனி, பீயிங் சக்ஸஸ்ஃபுல். லவ் கண்டிப்பாக நடக்கும். லவ் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுங்கள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் அவுட் ஆஃப் லவ் இன் யங் ஏஜ் எஸ்பெஷலி. ஒரு ஏஜுக்கு மேலே பயம் வரும். இந்த ஏஜில் என்னத்துக்கு பயப்படணும்? ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட், என்ஜாய் இட். நண்பர்கள் பசங்களா கேட்டுக்கிட்டீங்களா? போய் ஃபர்ஸ்ட் காசு சம்பாதிங்க, அதுதானே மெயின். ஆமா, சொல்றது அதுதான். அப்புறம் இந்த சூசைட் பண்றது லவ்வுக்காக புல்ஷிட் நான்சென்ஸ். சீரியஸ்லி இட்ஸ் வெரி, இந்த மாதிரி ஏதாவது பார்க்கும்போது இல்லை கேள்விப்படும் போது கோவம் தான் வருது. லவ்வுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. இட்ஸ் நாட் வர்த் இட். நீங்கள் வந்து ஒருத்தருக்காக உயிரே விடுறேன்றீங்க, ஆனால் கொஞ்சம் வருஷம் போனால் அந்த பர்சனே நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் லவ் பண்ண வேண்டாம். லவ் இஸ் பியூட்டிஃபுல், அதை என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். சூப்பர். பிரதர், இப்போ பேச தெரிஞ்சு இந்த மூவி ஃபுல்லாக எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நம்மளுக்கு தேவையான நிறைய பேர் கிடைக்காது பிரதர். உண்மையாக சொல்லணும், அதுதான் யாருக்குமே கிடைக்காது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அந்த வார்த்தைகள் 2 பேருக்குமே கிடைக்காது. யூ டோன்ட் ஆல்சோ ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். She doesn't want to. எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து அது லவ்வாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், உள்ள ஏஜென்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இவங்க சொல்ல வேண்டிய விஷயம், நான் இவங்க கற்றுக்கிட்டேன், பட் நீங்களும் ஃபாலோ பண்ணால் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எதாவது இருக்கா இந்த படத்துலேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம்?
ஆனால் இப்போ அவங்க லெஜெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நம்மளுக்கு அங்கே இன்ட்ராக்ட் பண்ண டைம் இருக்குது இல்லையா. ஸோ நான் நிறைய வாட்டி கேட்கும்போது அவங்க என்னென்னா, நான் உழைக்க வேண்டிய வயசில் உழைச்சிட்டேன், அவ்வளோதான். இன்னொன்று, லவ் பண்ணும்போது லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒழுங்காக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன்னா லவ் பண்ணும்போது இருந்த பர்சன் வந்து நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஏன்னா அப்படின்னா அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லை உங்கள் பணத்தை லவ் பண்ணுறாங்களான்ற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரணும். ஸோ லவ் பண்ண ஆரம்பித்து ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு ஆகி ஒரு டைம் ஃப்ரேம்க்கு அப்புறம் சப்போஸ் ஹீ லூசஸ் ஹிஸ் ஜாப் ஆர் யூ லூஸ் யுவர் ஜாப், கேர்ளாக இருந்தால் வாட் எவர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து பேடாக ஆச்சு ஒருத்தருக்கு அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நம்ம அப்போ we have to do whatever we can to survive that place, that அந்த டைம் ஃப்ரேம். அது வந்து அதுதான் கரெக்ட். பட் இதுக்காக நம்ம வந்து லவ் பண்ண வைக்கிறதுக்காக வந்து செலவு பண்ணி சில விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறதுங்கிறது அது அப்படி ஒருத்தவங்க உங்களை லவ் பண்ணாங்கன்னா அவங்க உங்களை கண்டிப்பாக லவ் பண்ணல. they shouldn't fall in love with you for your gifts and your money. no wrong. நீ இனிமே அது என்ன வாட்சு, பிங்க் கலரு, அடுத்த வாட்டி நீ வாட்ச் பூச்செல்லாம் எதுவும் வாங்காத. மேம் 8வது படிக்கிற எனக்கு என்ன மேம் தெரிய போகுது. இல்ல கதை 8வது படிக்கிற ஃபியூச்சர்ல சொல்றேன். சிறப்பு. ಲವ್ ಸ್ಟೋರಿ ಎನಿ ಈ ಲವ್ ಅವನಿ మనతో అవదు, ఫిజికల్లీ మెంటల్లీ స్ట్రెస్. దట్స్ ఎన్ నో స్టోరీస్ ఎనీ ఎక్స్పెక్టేషన్స్ நோ எக்ஸ்பெக்டேஷன். நாங்க சொல்லிட்டோம் அவ எப்போ மாப்பிள்ள பார்க்க போறாளோ இல்ல லவ் பண்ணலாம்னு ஒருத்தர் டிசைட் பண்றாரு. அப்படி ஒரு தருணம் வராதுதான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா அப்படி வந்தா நானும் மேம் கண்டிப்பா போவோம். நாங்களே கல்யாணத்துக்கு போகணும். யார் அந்த இழிச்சவாங்க அப்படி யாருன்னு பாக்குறதுக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்னு. இந்த மாதிரி அட்வைஸ் எங்கேயுமே கிடைக்காது. அக்கா சொல்ற மாதிரி அட்வைஸ் நம்ம அக்கா வச்சு ஷோவே பண்ணலாம் நினைக்கிறேன். லவ்னா என்ன அப்படின்ற மாதிரி. லவ் உண்மையா காக்கா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் கிடைக்காது. லவ் டீப் டாக்ஸ் அப்படின்னு வித் பண்ணிட்டாங்க அப்படின்னு பண்ணேன். அவ்வளவுதான் ஷோ ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி போவோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நான் வந்து ஐ ஹவ் நாட் சீன் திஸ் அண்ட் நான் உங்க கூட ஒர்க் பண்ணது கிடையாது, நான் பார்த்ததில்ல. பட் யூ ஆக்சுவலி ரொம்ப அழகாக நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்க. ஒரு ஃபன்னாக க்யூட்டாக இருந்தது. நைஸ் ஷோ வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்ததெல்லாம் ஆக்சுவலாக டயர்டாக வந்தோம். ஆனால் பயங்கர ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பயங்கர எனர்ஜியாக ஸ்டார்ட் பண்ணி எனர்ஜியாக முடிச்சிட்டாரு. செம்ம ஃபன்னாக போச்சு. நான் சின்ன வயசுலேருந்து பிளாக் ஷீப் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஷோவில் இருக்கிறது எனக்கு பெரிய ஆனர். அது மட்டும் நான் சொல்லி ஆகணும். தேங்க்யூ தேங்க்யூ. இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் Black Sheeps 2020 when you partner V Spaces. Streaming now on Black Sheep Value OTT.